Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் நம்ம என்டிஏ வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் கொடுத்திருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த அப்டேட்டை தான் இப்போ நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஜேஇ மெயின்ஸ் என்டிஏ வெப்சைட் இதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்ல ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணாதான் நமக்கு வந்து டீடைல்டா சொல்லிருக்காங்க. இப்போ இந்த பிடிஎஃப் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் டீடைல்டா அனலைசிஸ் பண்ண போறேன். நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்க ரிசல்ட்டை பத்திலாம். எல்லாரோட டவுட்டும் இந்த வீடியோல நான் கிளாரிஃபை பண்ணிருவேன். அப்படி இல்ல ஏதாச்சும் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷன்லயே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அதை கிளியர் பண்ண முடியலன்னா நான் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பிடிஎஃப் ஃபுல்லா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங், பிரஸ் ரிலீஸ் 11th February ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னதுன்னா 5 நாள் எக்ஸாம் நடந்துக்கு 10 ஷிஃப்ட். இதுல ரிஜிஸ்டர் பண்ணவங்க 13,11,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல அப்பியர் ஆனவங்க 12,58,000. அதாச்சும் இந்த தடவை ரிஜிஸ்டர் ஆகிறப்ப நிறைய நியூஸ் சேனல்ஸே பாத்தீங்கன்னா 14 lakh 15 lakhலாம் சொன்னாங்க. ஆனா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 13 lakh. அதனால தான் சொல்றேன், எப்பொழுதுமே இந்த விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் சேனல்ஸை பார்த்து கூட தயவு செஞ்சு நம்பாதீங்க. குறிப்பா கட் ஆஃப் ரிலேட்டடா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எக்ஸாக்டா வர்றப்பதான் அது வந்து நமக்கு துல்லியமா தெரியும், நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்பயே வந்துட்டு இதையே ஒரு அசம்ஷன்ல ப்ரெடிக்ட் பண்ணா அது வந்து நல்லா இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்றேன். ஸோ எப்பொழுதுமே அஃபிஷியலா வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 13 languages நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில மட்டும் நடக்கல, இந்தியா தாண்டி 15 அவுட் சைட் அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லயும் நடந்திருக்குன்னு தான் மனாமா, தோஹா சிட்டி, துபாய் அங்கங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டேட்டா. ஏன் சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கேட்டகரியில எத்தனை பேர் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கும். அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப்க்கு உங்க கேட்டகரியில எவ்வளவு கம்மியான பேர் இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அதிகமாகும். உங்களுக்கு வந்து நீங்களே அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப்ல இப்போ நிறைய பேர் இந்த இதுல எழுதியிருக்காங்கன்னா ஏப்ரல் அட்டெம்ப்ட் எல்லாம் எக்ஸாம் முடிச்சிருவாங்க. இப்போ கூட எக்ஸாம் இருக்கு, நம்ம பப்ளிக் கான்சென்ட்ரேட் பண்ணும், ப்ராக்டிக்கல் இருக்குட்டு அந்த ப்ரெஷர்ல கொஞ்சம் பேர் எழுதாம விட்டுருக்கலாம். அதாச்சும் நம்மளே பார்த்தோம், நிறைய பேர் அப்பியர் ஆகாம இருந்திருந்தாங்க. இப்போ ஏப்ரல்ல இந்த லிஸ்ட் இந்த நம்பர் வந்து அதிகமாகும். ஸோ அதிகமாச்சுன்னா பெர்சன்டேஜும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் இருந்ததை விட, அதாவது 2024 இருந்ததை விட உங்களுக்கு 25ல அப்கமிங் இயர்ல அதிகமாகும் அப்படின்ட்டு நீங்களே அசம்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் ஸோ இந்த கேட்டகரி வைஸ் ரேங்க், அதாச்சும் ரேங்க் இப்போ உங்களுக்கு இது வராது, ஏப்ரல் மந்த் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ யாராச்சும் ரேங்க்னு சொல்லி வீடியோலாம் போட்டாங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் சேனல்ஸ் இருக்காங்க. அந்த கார்பரேட் சேனல்ஸ் என்னதுன்னா உங்களை பயமுறுத்தி அவங்க வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு மார்க்ஸ் பெர்சன்டேஜ் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுவே வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது எல்லாமே என்டிஏ ஸ்கோர், அது வந்து பெர்சன்டேஜ் தான், அது வந்துட்டு மார்க்ஸ் கிடையாது. நீங்கள் உங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட் எடுத்து அதையும் ஃபைனல் ஆன்சருக்கையும் கம்பேர் பண்ணாதான் உங்களோட மார்க் என்னங்கிறதே உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து என்டிஏ வந்து சொல்லிருக்காங்க நாங்கள் எப்படி வந்துட்டு 0 to அந்த ஒரு லைன்ல எப்படி வந்து கொண்டு வரோம். ஏன்னா 10 ஷிஃப்ட் இருக்கு, அந்த 10 ஷிஃப்ட் மார்க்கையும் நாங்கள் பெர்சன்டேஜ்ல எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறத அந்த நார்மலைசேஷன்லாம் அவங்க வந்து சொல்லிருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்டிஏ ஸ்கோர். டாப் ரேங்கர்ஸ் இவங்களாம் வந்து 100% பேப்பர் 1ல வாங்கினவங்க. ஸோ வாங்க நம்ம பார்ப்போம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ கேரளாலாம் வந்திருக்காங்க, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க, தமிழ்நாடு சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சுனய் யாதவ் 99.9365% வாங்கியிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனை தான். சுனய் யாதவ், நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோ நீங்களும் வந்து ஒரு டாப் ரேங்க்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. நார்த் இந்தியா தான் இன்னும் டாமினேஷன்ல இருக்காங்க. இது மாறணும், கண்டிப்பா நீங்களும் எஃபோர்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரல் அட்டெம்ப்ட் இருக்கு, ஏப்ரல் அட்டெம்ப்ட்ல டாப் ஸ்கோரர் வர மாதிரி அட்வான்ஸ் லெவல் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ட்ரை பண்ணி வாங்க. ஓகே, இதுதான் ஜேஇ மெயின்ஸ் தான். நமக்கு ஜேஇ மெயின்ஸுங்கிறது ஜஸ்ட் ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபைடு தான். உங்களோட எய்ம் ஜேஇ அட்வான்ஸ் தான். இதுல டாப் ஸ்கோரரா வந்துட்டு உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்ல போனாலும்
பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்க ஒரு 1,50,000 ரேங்க்குள்ளார வந்துருவீங்க. இந்த அளவுக்கு டாப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா 50,000 ரேங்க்குள்ளார வந்துருவீங்க. அதுக்குள்ளார வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு டாப் டயர் 1 NITs இல்ல கொஞ்சம் டயர் 3 IITsல கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரி குமரன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு டாப் ரேங்கர்ல NTA ஸ்கோர்ல வந்திருக்காரு. இவரோட மார்க் பார்த்தீங்கன்னா 99.8. அதாவது 99.8லயே எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ காம்படிஷன் 99லேருந்து 100%குள்ளார மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவரும் வந்துட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம தமிழ்லேருந்து ஒரு 2 மாணவர்கள் டாப் ஸ்கோரர்ல வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க கேட்டகரி வைஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. இங்க இந்த NTA ஸ்கோர் அதாச்சும் 39 கேண்டிடேட்ஸோட ரிசல்ட்டை வந்து அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம், ஹேஸ் நாட் பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் சார் அப்படின்னா அவங்க வந்துட்டு அன்ஃபேர் மீன்ஸ் ப்ராக்டிசஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் அவங்க டிபார் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்காதீங்க. அங்க போயிட்டு நீங்க இது வந்துட்டு போர்டு எக்ஸாமும் கிடையாது, இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்ன்ட்டு நீங்க தெரியாம ஏதாவது எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுதான் உங்களுக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணாலும் இதுல வந்துட்டு அவ்வளோ ஸ்கோர்லாம் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் NTA ஸ்கோர்ஸ் ஆர் நார்மலைஸ்டு ஸ்கோர்ஸ் அக்ராஸ் மல்டி செஷன் பேப்பர்ஸ். நாளைக்கு 2 செஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ டோட்டலா 5 டேஸ்ல 10 ஷிஃப்டா நடந்திருக்கு எக்ஸாம். ஸோ அந்த 10 பேப்பர்ஸ்ல இருந்து அவங்க எப்படி 0 to 100 அந்த ரேஞ்சிங் ஸ்கேல் எப்படி கொண்டு வர்றாங்க. ஸோ NTA ஸ்கோருங்கிறது இட்ஸ் அ பர்சன்டேஜ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் மார்க் கிடையாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எழுதினப்ப பார்த்தீங்கன்னா 2016லலாம் அப்பெல்லாம் வந்துட்டு பெர்சன்டேஜே கிடையாது. எனக்கு வந்து மார்க் நான் வாங்கின மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டலா 90 மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பெல்லாம் வந்துட்டு 360 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அதில் 90 மார்க்ஸ் நான் வாங்கினேன். என் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா OBCக்கு 70 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். அந்த மாதிரி கிளியரா இருந்துச்சு. ஏன்னா அப்போ அவ்வளோ க்ரௌடட் இல்லை. நான் எழுதினப்ப JEE மீன்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு 5 lakhs 6 lakhs அவ்வளோதான். அதுலேருந்து ஒரு 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியாது. என்னோட கம்ப்ளீட் ஜேர்னின்னு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இது எப்படி அவங்க வந்துட்டு மாத்துறாங்க. அந்த நார்மலைசேஷனுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாச்சும் அவங்க 100 into நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் இன் த செஷன். இப்போ உதாரணத்துக்கு 22nd January ஷிஃப்ட் 1 இந்தியா ஃபுல்லா எத்தனை மாணவர்கள் எழுதுனாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு 100 into நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் இன் த செஷன். அந்த செஷனுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க வித் ரா ஸ்கோர். அவங்களோட ரா ஸ்கோர் எடுத்து ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் a கேண்டிடேட். அவங்களோட ரா ஸ்கோர் எடுத்துக்கிட்டு ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பார்க்குறாங்க. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் இன் த செஷன். இது ஏன் சார் இப்படி 100 into நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்புறம் டோட்டல்? இது ஏன்னா அப்பதான் டிஃபிகல்ட்டி லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஓவராலாக இப்போ எல்லாருமே நிறைய மார்க் எடுத்திருந்தாங்கன்னா ஓவராலாக அந்த ஷிஃப்ட்டில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய மார்க் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு ஈஸி பேப்பர். அப்போ அதனுடைய ஸ்கேலை வந்து அவங்க அந்த கட் ஆஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 180 இஸ் த பெஸ்ட் மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 300 out of 180 ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட் மார்க். அதுவே இப்போ உங்க பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா மேபி 220க்கு போகும் கட் ஆஃப். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இவங்க வந்துட்டு அந்த மார்க் டிஃபிகல்ட்டி லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலா தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது நமக்கு வந்து எக்ஸாக்டா தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஷிஃப்ட் 1 இருக்கு. அந்த ஷிஃப்ட் 1ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரல, அந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை டீட்டெயில்டா பார்க்க முடியாது. நம்மளோட மார்க்கை வச்சுதான் நம்ம வந்து கணிக்கலாம். அதனால தான் சொல்றேன், இந்த கார்பரேட் சேனல்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு ஹிந்தி சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டேஜ், இந்த மார்க்கு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது எக்ஸாக்ட்லி ட்ரூ கிடையாது. அவங்க வந்து ஒரு அசம்ஷன், அவங்கள்ட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், அப்ப அப்ராக்சிமேட்டா இதுக்குள்ளாரதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சுதான், அந்த ஒரு லாஜிக்கை வச்சு அவங்கள ஒரு அப்ராக்சிமேஷனா சொல்றதா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க லைட்டா சொல்லிருவாங்க இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட் தான், இது வந்து முன்ன பின்ன மாறலாம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்டா தெரியும்னா ஏப்ரல் அட்டெம்ப்ட் எழுதுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ
ஒரு ஏப்ரல் ஸ்கோர் கார்டு எப்படி இருக்குன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இது சேமா இருக்கும். அதுக்கப்புறம் என்டிஏ ஸ்கோர்ன்ட்டு செஷன் 1 செஷன் 2 கூட இருக்காது. உங்க மார்க்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் வந்து பார்த்தேன். ஆனால் ஏப்ரல் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2. ஏன் சார் இதெல்லாம் மறைச்சிட்டீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அப்புறம் யூடியூபே வந்துட்டு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண விடாது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸோ செஷன் 1 செஷன் 2லேருந்து பெஸ்ட்டை தான் அவங்க எடுத்துப்பாங்க. இது ரெண்டுத்துல நீங்க எதுல நல்ல மார்க் எடுத்துக்கீங்களோ அந்த மார்க் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இங்க ஸ்கோரா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க உங்களோட காமன் ரேங்கிங் லிஸ்ட், அதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ்னா அதுல உங்க ரேங்கிங் வரும். இப்போ சிஆர்எல் பிடபிள்யூடியில் நீங்க இருக்கீங்கன்னா அதுல வருவீங்க. இப்போ பிடபிள்யூடின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குன்னு தனி கோட்டா கிடையாது. பிடபிள்யூடிக்குன்னு தனி கோட்டா இருக்கு, அதுல இன்டர்னல்லா தான் வந்துடும். இப்போ நீங்க வந்துட்டு காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல எவ்வளவு தூரத்துல வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்க வந்துட்டு ஒரு காலேஜ்லயுமே அவங்க வந்து வச்சிருப்பாங்க இந்த கேட்டகரியில பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் எடுத்திருக்கணும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இவங்களுக்கு வந்து நம்ம தனி கோட்டா கொடுக்கணும்ட்டு ஒன்றுலயும் ரேங்கிங் வரும். பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எதுல நீங்க பிடபிள்யூடி ஜென்ரல் கேட்டகரினா அதுல வந்து உங்களுக்கான ரேங்கிங் வரும். இல்ல நீங்க வந்துட்டு ஓபிசி என்சிஎல்னா அதுல வரும். இல்ல நான் வந்துட்டு ஜென்ரல் அப்படின்னா நீங்க வந்துட்டு சிஆர்எல் இந்த காமன் ரேங்கிங் பிடபிள்யூடியில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி அது பிடபிள்யூடிலேயே எது எப்படிலாம் பிரியுதோ அப்படி உங்களுக்கு வந்துடும். பிடபிள்யூடி காமன் ரேங்கிங் லிஸ்ட்லேயே வந்துட்டு உங்கள் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு உங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. அதனால தான் சொல்கிறேன். பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணா போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டவுட்டே இல்லை. ஒரு சில டாப் கோர்ஸ் நீங்க சூஸ் பண்றப்ப ஜோசா கவுன்சிலிங் அப்போ வந்துட்டு நான் அந்த ஜோசா கவுன்சிலிங்கை பத்தி டீட்டெயில்டா சொல்றேன், நீங்க பார்த்து அப்ளை பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆகி நீங்க ரொம்ப டாப் காலேஜில் டாப் கோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க படிச்சிருந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், நான் படிச்சிருக்கேன் சார், நான் படிச்சதை வச்சு நான் இவ்வளவு மார்க் வாங்குறேன். ஏன்னா இவங்களுக்கும் வந்துட்டு நிறைய சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு அவங்க வர்றாங்கன்னா ஆர்வமாக ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் ஐஐடி காலேஜஸ் எல்லாமே அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி நீங்க ஒரு சில பீக் இல்லாத கோர்ஸ்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும். அதுவும் என்ஐடிலாம் தாராளமா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சூப்பராகவே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்ல 50%, அப்புறம் கேட்டகரி வைஸ் அவங்க வந்து நிறைய கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதுல பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காம போகவே போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சில்லா இருங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே உங்களோட ரேங்கிங் இங்க வந்துடும். நீங்க வந்துட்டு எவ்வளவு ரேங்க் இங்க எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு, அதுக்கு கீழே உங்க ரேங்க் பெர்சன்டேஜ் எவ்வளோ, அதை வச்சு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா இங்க வந்துட்டு நீங்க இந்த ரேங்கிங்ல இந்த பெர்சன்டேஜ்ல நீங்க வருவீங்க, அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல பெர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோ, அப்போ ஜென்ரல் 63 67 இந்துக்கான இதையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 2022ல வந்தது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2022 ஸ்கோர் கார்டுங்கனால தான் 88%. அதான் நான் யோசிக்கிறேன். 24ல பார்த்தீங்கன்னா 93.5% ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபைங். இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் 95 இருக்கும். ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 95% நம்ம என்ஐடி திருச்சியில் சேர்றதுக்கே வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, எப்படி வந்துட்டு கம்மியாக தான் வரும், ரொம்பலாம் வந்துட்டு இதாகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கேட்டகரி பிடபிள்யூடினா பிரச்சனையே இல்லை. நான் முன்னாடி சொன்னால் 0.00, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால நீங்கள் எஸ்டி கேட்டகரி உங்களுக்கே தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியிலேருந்து ஒரு மலைவாழில் வாழ்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபீமேல் ஸ்டூடெண்ட், அவங்க வந்துட்டு 50 மார்க்ஸ் வச்சிருந்து என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டியில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கம்மி, எஸ்சியை விட கம்பேர் பண்ணுறப்ப எஸ்டியில் இன்னும் கம்மி. 26% அவ்வளோதான் வரும். 50 to 60 மார்க்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணி என்ஐடிஸில் தாராளமாக ஜாயின் பண்ணிடலாம். அது என்ஐடி திருச்சி இது வந்துட்டு நம்ம ஹோம் ஸ்டேட், அதனால கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் என்ஐடிஸில் கூட டவுட்டு தான். என்ஐடி திருச்சி புதுச்சேரி அது அதர் ஸ்டேட் இருந்தாலும் அது வந்து டயர் 3ல தான் வரும். அது அவ்வளோ ஒரு டாப் என்ஐடி கிடையாது. நம்ம என்ஐடி திருச்சி தான் என்ஐடிஸில் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதர் நார்த் இந்தியன்ஸ்லாம் அடிச்சுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி ஜெய் மெயின்ஸில் புஷ் பண்ணால் மேக்ஸிமம் சீட் நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ அது நமக்கே ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபுல்லாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. உங்களுக்கான மேக்ஸிமம் டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது சீட்டு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தீங்க. அதனால தான் சொல்கிறேன், மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டைல் கார்ப்பரேட் சேனல்ஸை பார்க்காதீங்க. இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ, இது வந்துட்டு நான் ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அதுக்காகவோ சொல்லலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் கார்ப்பரேட் சேனல்ஸை வந்துட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம், அதை குறிப்பாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட மெயின் டார்கெட்டை யூடியூப் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் தான். அவங்க இது மூலயமா உங்களை பயமுறுத்திட்டு இதெல்லாம் பத்தாது, நீ அவ்வளோதான், நீ ஃபெயிலாக போயிடுவ, நீ வந்து உடனே என் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடு, நீ பாஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி, பேரண்ட்ஸை பயமுறுத்தி, ஐயோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துடும், ஓய் ஒருவேளை இதெல்லாம் பத்தாது போல, இது வந்து ரொம்ப காம்படிஷன், எக்ஸாக்டாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப அவங்க சேனல்ஸ் பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைரியமாக இருக்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதமே. உங்க பயத்தை யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்துட்டு காசு, ஏன்னா அவங்களுக்கு கோர்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து காசு வரும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப பயப்படாதீங்க. அவங்க பயமுறுத்துற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மார்க் பத்தாது, நாங்கள் கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு எத்தனை கேட்டகரி, மொத்தம் வந்து 13 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து மேக்ஸிமம் போனால் எத்தனை பேர் 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 50,000 மேக்ஸிமம் போனால் ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது மோரார்லெஸ் சேமாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதனால தான் சொல்கிறேன், அவங்களத பார்த்து ரொம்ப பயந்துடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட அட்லாஸ்ட் நீங்கள் எந்த ஒரு சேனல் வீடியோ எடுத்துக்கிட்டாலுமே கார்ப்பரேட் சேனல், அவங்க வந்து லாஸ்ட்டில் பிஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, இது 2000 தான், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்குது, அது வெறும் 1 லட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க டெஸ்ட் சீரிஸ் இருக்குன்ட்டு அதை பிஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அவங்க வந்து யூடியூப்பை பார்க்குறாங்களே தவிர, யூடியூப்க்கு அவங்க வந்து ரியலாக ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனை சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி சேனல்ஸ் பார்க்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், பயந்துடாதீங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.